தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டு வரும் இமானுவேல் சேகரனின் மணிமண்டபம் 2 மாதங்களில் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். நினைவு மண்டபம் கிட்டத்தட்ட 95% பணி நடைபெற்று பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ள சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள், அவருடைய திருவுருவ சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த மணிமண்டபம் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி, கயல்விழி செல்வராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக இன்னமும் பலமாகத்தான் உள்ளது என்று கூறிய அவர், 2026க்கு பிறகு யார் ஐசியூவுக்கு செல்வார்கள் என தெரியும் என்றார். அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவருடைய தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். 2026 பிறகு யார் ஐசியூ போறாங்கிறது தெரியும். மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறித்த கேள்விக்கு அது டிடிவியின் சொந்த கருத்து என்றும் அது பற்றி தான் கருத்து கூற முடியாது என கூறினார். ஓ பன்னீர்செல்வத்துடனோ டிடிவி தினகரனுடனோ எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை எனவும் தெரிவித்தார். முல்லை பெரியார் அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் 5 பேர் கொண்ட துணை மேற்பார்வை குழுவினர் இந்த ஆண்டில் 2வது முறையாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். முல்லை பெரியார் அணை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இதனால் ஏற்கனவே இருந்த மத்திய கண்காணிப்பு குழு மற்றும் துணை கண்காணிப்பு குழு ஆகிய 2ம் கலைக்கப்பட்டு புதிதாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அனில் ஜெயின் தலைமையில் அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் கடந்த ஜூன் மாதம் முல்லை பெரியார் அணையில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று 2வது முறையாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த குழுவினர் ஆய்வு அறிக்கை அளித்ததும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பகுதிகளில் தோண்டி எடுக்கப்படும் மணல் சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை தடுத்து நிறுத்தக் கோரி மணல் லாரி உரிமையாளர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் வித்துள்ளனர். ஐடிடிசி என்ற ஒப்பந்த நிறுவனம் கனிம வளத்துறையின் அனுமதியுடன் வழங்கக்கூடிய ஒப்புதல் சீட்டை பயன்படுத்தி மணல் அள்ளி கொண்டு செல்வதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ வேலையில் கனிம கொள்ளை நடைபெறுது. கொள்ளை மட்டுமல்ல, அந்த மணல் கட்டிடங்களுக்கு யூஸ் பண்றாங்க. இது பேர் ஆபத்து உருவாக்கும். ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். கனிம கொள்ளை அரசுக்கு இழப்பு நிறுத்த வேண்டும் தான் இன்னைக்கு நான் மனு கொடுத்திருக்கேன். மெட்ரோ பணிகளில் அள்ளப்படும் மண் 3 யூனிட் 30,000 ரூபாய் வரை கட்டுமான பணிகளுக்காக சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐடிடிசி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் கோரினர். அன்புமணி உரிமை மீட்பு பயணம் செல்லும் நிலையில் ராமதாசும் கிராமமாக சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுராந்தகம் அருகே சூனாம்பேடு கிராமத்தில் கிராம கூட்டம் நடைபெற்றது. பாமக மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுடன் கலந்துரையாடினர். நான் நினைச்சிருந்தேன்னா பிரசிடென்டாக ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதி ஒரு தமிழர் தானே. இப்போ எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். மோடி வந்தானே என்னை கட்டி பிடிச்சுவார். இப்போ சேலத்தில் மோடி பிரதமர், நம்ம பிரதமர். ஆனால் நான் எந்த பதவிக்கும் எனக்கு எதுவும் வேணாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக பெய்த கனமழை காரணமாக கேஆர்பி அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. 52 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 50 அடிக்கு மேல் நீர் உள்ளது. இதனிடையே கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 2195 கனஅடியாக அதிகரித்துள்ளது. உபரி நீர் அப்படியே அணையில் இருந்து திறந்துவிடப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மக்களை அச்சுறுத்தும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை 6 மணி முதல் நாளை வெள்ளிக்கிழமை காலை 6 மணி வரை 24 மணி நேர கடையடைப்பு நடைபெறுகிறது. முதல் கட்டமாக இதற்கும் அரசாங்கமும் அதேபோல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் கவனம் செலுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டமாக எங்களது மாநில தலைவர் திரு A.M. விக்ரமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்டம் தழுவிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்படும். அனைத்து பொதுமக்களும், அனைத்து ஓட்டுநர்களும், அனைத்து பல துறைகளை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து மக்களுடைய வேதனைக்காக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும், மக்கள் இங்கு வாழ வேண்டும். இப்போ நாளை நம்மளுடைய தலைமுறை இங்கே வாழணும்னா நிறைய மாற்றங்கள் வரணும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து 24 மணி நேரம் கடையடைப்பு நடத்திட்டு இருக்கோம். தேசிய நெடுஞ்சாலையில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் கூடலூர் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாதி அல்லது வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் சாதி அல்லது வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் ஆசிரியர் மீது பெறப்படும் புகார் குறித்து உடனடி விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியரை வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை விவரங்களை ரகசியமாக பராமரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்க அறிவிக்கப்பட்ட மகள் முற்றம் திட்டத்துக்கு பள்ளிகளில் முன்னுரிமை அளித்து செயல்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர் மனசு புகார் பெட்டியை வாரம் ஒருமுறை பள்ளி மேலாண்மை குழு தலைவர், தலைமை ஆசிரியர் முன்னிலையில் திறந்து புகார் குறித்த விசாரணை அறிக்கையை மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலருக்கு சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாதம் வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் பெறும் சமையல் கலைஞருக்கு 46 கோடி ரூபாய் வரி செலுத்த வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. ரவீந்திர சிங் சவுகான் என்பவர் சமையல் கலைஞராக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வருமான வரித்துறையிடம் இருந்து நோட்டீஸ் வந்துள்ளது. அது ஆங்கிலத்தில் இருந்ததால் அதனை பொருட்படுத்தாத சவுகான் மீண்டும் நோட்டீஸ் வந்ததால் வங்கி அதிகாரியிடம் முறையிட்டுள்ளார். அப்போது அவரது பெயரில் டெல்லியில் வங்கிக் கணக்கு செயல்படுவதும் அது சௌரியா டிரேடிங் கம்பெனி என்ற நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் சுங்கச்சாவடியை நிர்வகிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றிய போது அங்கு மேலாளராக இருந்த சசி பூஷன் ராய் என்பவர் தனக்கு வருங்கால வைப்பு நிதி கணக்கு தொடங்குவதாக கூறி ஆவணங்களை பெற்று போலி வங்கிக் கணக்கை திறந்ததை கண்டுபிடித்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் வழக்கு பதியாமல் நீதிமன்றத்தை நாடக் கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி உட்பட 5 மாநிலங்களில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 5 பேரை கைது செய்திருப்பதாக டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசவிரோத நடவடிக்கை தொடர்பான உளவு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 2 டெல்லியிலும், மத்திய பிரதேசம், ஹைதராபாத், ராஞ்சி ஆகிய இடங்களில் தலா ஒருவரும் பிடிபட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். அந்த நபர்களிடமிருந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சோடியம் பைகார்பனேட், சல்பர் பவுடர் போன்ற வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடிப்பட்ட சிலருக்கு சர்வதேச வெளிநாட்டு அமைப்புகளிடம் தொடர்பிருப்பதாக தெரிவித்துள்ள டெல்லி சிறப்பு காவல்துறையினர் 5 பேரிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒசூர் சிப்காட்டில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா பிரைவேட் நிறுவனத்தின் 2 புதிய விரிவாக்க திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையேயான கூட்டு முயற்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களிலும் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என நிறுவனத்தை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையான நம்மளோட கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது, இதோட அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டோட சென்ட்ரல் அண்ட்
சவுத் டிஸ்ட்ரிக்ட்களையும் உங்களுடைய விரிவாக்க திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இந்த 2 விரிவாக்க திட்டங்கள் மூலம் 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவை தொடர்ந்து வரும் 20, 21 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஓரணியில் தமிழ்நாடு குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் இதனை தெரிவித்தனர். செப்டம்பர் 20, 21 ஆகிய தேதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற தீர்மானத்தை எப்படி வாக்குச்சாவடியில் நிறைவேற்றினோமோ, அதை ஒருங்கிணைத்து எப்படி கரூரில் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றினோமோ, அந்த தீர்மானங்களை வழிமொழிந்து தமிழ்நாடு முழுக்க தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதிலே நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது அந்த முழக்கம். அது ஒரு பிரகடனம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற முழக்கத்தை வலியுறுத்தி நடைபெறும் இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொள்வார்கள் என ஆர் ராசா தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடங்கள் மற்றும் தங்க வாளை இசையமைப்பாளர் இளையராஜா காணிக்கையாக வழங்கினார். சினிமா துறையில் 50 ஆண்டுகள் எட்டியுள்ளதால் கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை கோயிலில் தனது மகன் கார்த்திக் ராஜாவுடன் அவர் சாமி தரிசனம் செய்தார். அப்போது வைர கிரீடங்கள் மற்றும் தங்க வாளை காணிக்கையாக வழங்கினார். இளையராஜா வழங்கிய கிரீடங்கள் மற்றும் தங்க வாளின் காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக இன்னமும் பலமாகத்தான் உள்ளது என்று கூறிய அவர் 2026க்கு பிறகு யார் ஐசியூவுக்கு செல்வார்கள் என தெரியும் என்றார். அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவருடைய தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். 2026 பிறகு யார் ஐசியூ போறாங்கிறது தெரியும். மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறித்த கேள்விக்கு அது டிடிவியின் சொந்த கருத்து என்றும் அது பற்றி தான் கருத்து கூற முடியாது என கூறினார். ஓ பன்னீர்செல்வத்துடனோ டிடிவி தினகரனுடனோ எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை எனவும் தெரிவித்தார். பீகார் வாக்கு திருட்டு போல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதா என்று பிரதமர் மோடி தான் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் RSS சொல்வதை நான் கேட்க மாட்டேன், அரசியலமைப்பு சட்டம் சொல்வதை கேட்பேன் என்று உரக்கச் சொல்வாரா என்றும் கேள்வி எழுப்பினார். துணை ஜனாதிபதி இந்த தேசத்தில் உள்ள அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இந்த தேசத்தில் பிரஜைகள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட இந்த தேசத்தின் பிரஜைகள் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவாரா அல்லது RSS சொல்லுவதை சொல்லுவாரா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன். சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும் வாக்கு திருட்டு நடந்தது போல துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்விலும் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறார். மோடி தான் சொல்லணும். தொடர்ந்து பேசிய அவர் உறவாடி கெடுப்பது பாஜகவின் மாடல் என்றும் ஆமை புகுந்த வீடு எப்படி இருக்குமோ அதேபோல் பாஜக நுழைகின்ற மாநிலம் சிதைந்து போய்விடும் என்றும் விமர்சித்தார். பிரதமர் மோடி தமக்கு சாதகமான ஒரு முடிவை எதிர்பார்த்து RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு பாராட்டு மழை பொழிந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மோகன் பகவத்தின் 75வது பிறந்த நாளை ஒட்டி அவர் தமது வாழ்நாளை பொது சேவைக்கு அர்ப்பணித்தவர் என மோடி பதிவிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டு இதே நாளில் விவேகானந்தர் சிகாகோவில் உரையாற்றியதையும் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அல்கொய்தா தாக்குதல் நடத்தியதையும் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள மோடி 1906ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி ஜோஹனஸ்பர்கில் மகாத்மா காந்தி சத்தியாகிரகத்துக்கு முதல் அழைப்பு விடுத்ததை தவிர்த்துவிட்டார் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார்.
மானாமதுரை அருகே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்தவரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலாயுதம் என்ற விவசாயி 18ஆம் கோட்டையில் 30 ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். தனது நிலத்திற்கு அருகே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை கணேசன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணேசனும் அமமுக ஒன்றிய செயலாளர் பழனிவேலும் இணைந்து வேலாயுதத்தின் கிரஷர் ஆலை, வீடு, வைக்கோல் கட்டுகளுக்கு தீ வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பால் பழனிவேல் ராஜனும் கணேசனும் 2 பேரும் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. அதை அரசாங்கத்துக்கிட்ட சொன்ன உடனே அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்து அதை பண்ணி அதை செஞ்சு கோயிலுக்கு எடுத்து கொடுக்கணுன்ற பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் தான் எல்லாமே செய்கிறேன், இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி என்னை வைக்கப்படப்பு, ஆலக்கொட்டையை, நான் இருந்த குச்சி, வீடு எல்லாத்தையுமே கொளுத்தி இந்த 10 மாட்டுக்கு இறையும் இல்லை, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு 10 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை உருவாக்கி விட்டாங்க. இந்த தீ விபத்து சம்பவத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. கடலூர் அருகே கடற்கரையோரம் பயணித்தவர்கள் போதையில் காரை கடலுக்குள் இறக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையைச் சேர்ந்த 5 பேர் கடலூர் துறைமுகத்திலிருந்து பரங்கிப்பேட்டை வரை கடற்கரையோரம் ஸ்கார்பியோ என் 4-வீல் டிரைவ் காரில் பயணித்துள்ளனர். அப்போது சொத்திக்குப்பம் பகுதி அருகே சென்றபோது இந்த கார் மணலிலும் செல்லும் என்று கடற்கரை மணலில் சென்றுள்ளனர். போதையில் இருந்த சக நண்பர்கள் கார் கடலிலும் செல்லும் என்று கூறியுள்ளனர். இதை கேட்டு காரை இயக்கியவர் கடலுக்குள் காரை இறக்கியுள்ளார். கடல் நீரில் சிறிது தூரம் சென்ற கார் திடீரென நின்று விட்டதால் இளைஞர்கள் சிக்கிக் கொண்டனர். இதை பார்த்த அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு காரையும் இளைஞர்களையும் மீட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். கனிம அகழ்வு திட்டங்களுக்கு இனி பொதுமக்கள் கருத்து அவசியம் இல்லை என்ற ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவது மிக அவசியம் என்றும் அத்தகைய ஜனநாயக நடைமுறையை முடக்குவது சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனிமங்களை அரிய வகை கனிமங்கள் என்று பட்டியலிட்டு அதனை ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுகளிடம் இருந்து பறித்த பாஜக அரசு தற்போது சுற்றுச்சூழல் அனுமதிக்கான உரிமையையும் பறித்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரும் கார்ப்பரேட்டுகளின் மீது மோடி அரசுக்கு இருக்கும் விசுவாசத்திற்கு ஜனநாயக சட்டங்களையும் மாநில உரிமைகளையும் பலி கொடுப்பதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ள சு வெங்கடேசன், ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் இமானுவேல் சேகரன் குரு பூஜை நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக கொடிக்கம்பங்கள் இல்லாததால் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமிழந்தனர். குரு பூஜை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழியில் தலைவர்களை வரவேற்க திமுக, தேமுதிக, நாம் தமிழர், அமமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் மட்டுமே இருந்தன. இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராஜலட்சுமி, மணிகண்டன் உட்பட பலர் போலீஸ் பாதுகாப்புடன் மலர் வளையம் வைக்க வந்தனர். அப்போது அதிமுகவினருக்கான முறையான வரவேற்பு குறித்து மைக்கில் அறிவிக்கப்படவில்லை என அதிமுகவினர் ஏற்பாட்டாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி அடுத்த பொற்குணம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தயாரிப்பு குறைபாடு கொண்ட காரை விற்பனை செய்ததாக மாருதி சுசுகி நிறுவனத்திற்கு அபராதம் விதித்து திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மன்னார்குடி மதுக்கூர் சாலையில் வசிக்கும் கருணாநிதி என்பவர் கடந்த ஆண்டு மே மாதம் தஞ்சாவூரில் உள்ள PLA மோட்டார்ஸ் என்ற மாருதி நிறுவனத்தில் 6,59,447 ரூபாய்க்கு புது கார் ஒன்றை வாங்கியுள்ளார். ஆனால் காரில் இரைச்சல் ஏற்பட்டதாக இருமுறை புகார் அளிக்கப்பட்ட போதும் அவை என்ஜின் சத்தம் என சர்வீஸ் செய்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனை எதிர்த்து வாடிக்கையாளர் கருணாநிதி திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு
தொடர்ந்தார். அதன்படி சிறந்த மெக்கானிக்கை கொண்டு காரை ஆய்வு செய்தபோது இரைச்சலுக்கு தயாரிப்பு குறைபாடே காரணம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனை செய்யப்பட்ட 6,59,447 ரூபாய்க்கு காரை திரும்பப் பெறுவதோடு வாடிக்கையாளருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக 2 லட்சமும் மெக்கானிக் கட்டணமாக 19,800 ரூபாயும் மாருதி சுசுகி நிறுவனம் வழங்க குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களின் ஆங்கில பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கி தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர்கள் தமிழிலும் இருக்க வேண்டும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனை வலியுறுத்தி புதுச்சேரி காமராசர் வீதியில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது ஒரு பிரிவினர் ஆங்கிலத்தில் இருந்த வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கினர். இதுகுறித்த புகாரின் பேரில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பெயரில் வழக்கு பதிவு செய்து பெரியகடை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போக்குவரத்து விதிமீறல் அபராத தொகையை நிலுவையில் வைத்திருப்பவர்கள் அபராதத்தை செலுத்தினால் மட்டுமே இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற நடைமுறையை கொண்டுவர போக்குவரத்து போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விதிகளை மீறியதற்காக வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை ஏராளமானோர் பல ஆண்டுகளாக செலுத்தாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அபராத நிலுவைத் தொகையை கட்டினால் மட்டுமே இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற நடைமுறையை கொண்டுவர போக்குவரத்து போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் போக்குவரத்து போலீசார் ஆலோசனை நடத்தியுள்ளனர். மேலும் வாகனங்களை விற்கவோ பெயர் மாற்றம் செய்யவோ அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே முடியும் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களின் ஆங்கில பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கி தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர்கள் தமிழிலும் இருக்க வேண்டும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனை வலியுறுத்தி புதுச்சேரி காமராசர் வீதியில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது ஒரு பிரிவினர் ஆங்கிலத்தில் இருந்த வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கினர். இதுகுறித்த புகாரின் பேரில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பெயரில் வழக்கு பதிவு செய்து பெரியகடை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.